வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி. விரைவில் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என உறுதி. ஏனாம் பிராந்தியத்தில் குப்பைகள் அள்ளப்படாததற்கு கண்டனம். ஏனாம் மக்களுடன் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு முதலமைச்சரிடம் முறையிட்ட எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக். அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இன்று முதல் கால வரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை துவக்கிய பேராசிரியர்கள். சமூக வலைதளங்களில் பெண்களின் புகைப்படத்தை திருடி கால்களாக சித்தரித்து பணம் பறிப்பு. தென்காசியை சேர்ந்த இளைஞரை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புனரமைத்து கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து வரும் 30ஆம் தேதி அல்லது அடுத்த மாதம் 4ஆம் தேதி பேருந்து நிலையம் திறக்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் இயங்கி வந்த ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையமாக பராமரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஜூன் மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கி 3 மாதங்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இதன் காரணமாக கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திற்கு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 4.5 ஏக்கர் பரப்பளவில் பேருந்து நிலையம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. தனி நடைமேடை, உணவகம், பயணிகள் காத்திருப்பு கூடம், டிக்கெட் முன்பதிவு மையம், ஏடிஎம் மையம், பயணிகள் தங்கும் விடுதி மற்றும் வாகன நிறுத்தும் வசதி ஆகியவற்றுடன் புதிய பேருந்து நிலையம் தயாராக இருந்தும் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி புதிய பேருந்து நிலையத்தை இன்று ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகளிடம் சில திருத்தங்களை செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். திருத்தங்களை செய்து விரைவில் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். மேலும் வருகிற 30ஆம் தேதி அல்லது அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என உறுதியளித்தார். ஆய்வின் போது நேரு எம்எல்ஏ, ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுடா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் குப்பைகள் அள்ளப்படாததை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையை எம்எல்ஏ தலைமையில் ஏனாம் மக்கள் முற்றுகையிட்டனர். குப்பைகள் அள்ளும் விவகாரத்தில் முதலமைச்சர் அரசியல் செய்வதாக ஏனாம் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் முன்னாள் எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணாராவ், இந்நாள் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் மற்றும் அதிகாரிகளுக்குள் ஏற்பட்டுள்ள அதிகார மோதலால் ஏனாமில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த குப்பை கிடங்கு மூடப்பட்டுள்ளது. இதனால் ஏனாம் வீதிகளில் சேரும் குப்பைகள் அள்ளப்படாமல் ஆங்காங்கே குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது ஏனாம் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் வலியுறுத்திய நிலையில் உடனடியாக சரி செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை குப்பைகள் அள்ளப்படாமல் வீதிகள் தோறும் குப்பைகளாகவே காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஏனாமிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏனாம் பகுதி மக்கள் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் தலைமையில் இன்று சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து சுகாதார சீர்கேடுகள் குறித்து புகைப்பட ஆதாரத்துடன் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் விளக்கினார். இதனை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அடுத்து வரும் 2 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து வெளியே வந்த ஏனாம் பகுதி மக்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து முறையிட்டனர். தொடர்ந்து சட்டசபை வளாகத்தில் குவிந்திருந்த ஏனாம் பகுதி மக்கள் தாம் கொண்டு வந்திருந்த கண்டன பதாகைகளை கையில் ஏந்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இது குறித்து எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் கூறுகையில், ஏனாம் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக ஏனாம் பகுதி முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவதாகவும், குப்பைகளை வைத்து முன்னாள் எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணாராவும் முதலமைச்சர் ரங்கசாமியும் அரசியல் செய்வதாகவும், நாள் ஒன்றுக்கு 25 டன் முதல் 30 டன் வரை குப்பைகள் சேருவதால் வீதிகள் தோறும் குப்பைகளாகவே காட்சியளிப்பதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் துர்நாற்றம் வீசுவதாகவும், எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வூதியத்திற்கான வயதை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் இன்று முதல் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வூதியத்திற்கான வயதை உயர்த்த வேண்டும், தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் கருப்பு பட்டை அணிந்து மற்றும் உணவு இடைவேளையில் மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் பேராசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு இதுவரை நிறைவேற்றாத காரணத்தினால் இன்று முதல் பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை தெரிவித்தனர். பேராசிரியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தொகுதி அவை தலைவர் ஜலால் அனீப் தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார். பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் வரவேற்று பேசினார். மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கி பேசுகையில், தேர்தலில் ஒருவர் நிற்க வேண்டும் என்றால் அவர் நிற்கின்ற தொகுதியில் குறைந்தது 2 ஆண்டு காலம் மக்கள் பணியில் ஈடுபட்டு மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிப்பார்கள் எனவும், ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தலைமை கழகம் சொன்னதற்காக தன்னை 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த மக்களை பிரிந்து முதல் முறையாக வில்லியனூரில் நின்றதாகவும், மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெற செய்தார்கள் என்றும், எதிர்த்து போட்டியிட்டவர் சாதாரண வேட்பாளர் இல்லை, செல்வாக்கு மிக்கவர் என்றாலும் மக்கள் தன்னை தேர்வு செய்ததாகவும், மக்கள் நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணடிக்க மாட்டேன் என்றார். மக்களுக்கு அளித்த 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதாகவும், அது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும், கலைஞர் அவர்களுக்கு வில்லியனூர் அண்ணா சிலை பக்கத்தில் அவரது நினைவு நாளுக்கு முன் சிலை நிறுவப்படும் என்றார். தேர்தலை மனதில் வைத்து மக்களை ஏமாற்றி போலி வாக்குறுதிகளை அளிக்கும் அரசாக இரட்டை எஞ்சின் பூட்டிய அரசு இங்கு செயல்படுவதாகவும், தேர்தல் வருவதற்கு இன்னும் 10 மாதங்கள் மட்டுமே உள்ள காரணத்தால் தொகுதியில் உள்ள 38 பூத்களில் கமிட்டி அமைத்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, தர்மராஜன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜஹான், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி பழனிசாமி, விவசாய அணி தலைவர் நாகப்பன் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குரும்பாப்பேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி. இவர்கள் இருவரும் இணைந்து 1 லட்சம் ரூபாய் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் தர்மபுரி கல்கி நகரை சேர்ந்த சங்கர், ராஜலட்சுமி, அமுதா, இந்திராணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாத ஏலச்சீட்டு நடத்தியதில் கிடைத்த 32 லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் இன்று திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து தங்கள் பணத்தை மீட்டு தரக்கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். சார் நாங்க ஒரு 6 வருஷமா அவங்க நல்லா தெரிஞ்ச பொம்பளை தான். அவங்ககிட்ட நம்பி நாங்கள் போட்டோம், எல்லா லேடிஸுமே போட்டோம்.
ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன் வாங்கி நாங்கள் வந்து எல்லாமே கடன் தான் எங்களுக்கு. அதை வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் அவசரப்பட்டோம். சீட்டு எடுக்க போனால் நீ அடுத்த மாதம் எடுத்துக்கோ, இந்த மாதம் எடுக்காத, தள்ளி போகுது. 4 பேரை கூட்டு வச்சு அதிகமாக போகிற மாதிரி ஏற்றி விட்டு அட்டகாசம் பண்ணின்னு இருந்துச்சு. அப்போயே எங்களுக்கு டவுட் வந்துச்சு. கேட்டால் சத்தியம் பண்ணிச்சு அந்த பொம்பளை. அதுக்கப்புறமா எடுக்க போனோம்னா இதே சொல்லி சொல்லி 4 பேரை கூட்டின்னு வந்து அதிகமாக ஏற்றி 50,000 60,000 அப்படியே ஏற்றி அது எடுக்க விடாத அளவுக்கு பண்ணிச்சு அது. இப்போ நம்ம நெருக்கடியில் நம்ம போனோம்னா என்ன பண்ணிடுது, அன்றைக்கி நைட்டே தூக்கின்னு ஓடிடுது எல்லாமே. அந்த தெருவில் கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கும்ப கூடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து மனு கொடுத்தோம். மனு கொடுத்தது வந்து இன்றைக்கி 5 நாளாக நாங்கள் நடந்துன்னு வரும்போது கொஞ்சம் 1 மாதம் கிட்ட ஆகுது. நாங்கள் கை குழந்தைய விட்டுட்டு எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, வேலை வெட்டியை விட்டுட்டு எல்லாரையும் இட்டுன்னு வந்து நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு டெய்லி நடக்கிறோம். 2 வேலையும் கேட்டு பாருங்க. எஸ்ஐவை காலையில் வராங்க, சாயந்தரம் வராங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு. ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து சிறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி அகத்தியர் நகர் திருவள்ளுவர் வீதியில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளை பார்வையிட்டு தார் பதிக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும், அதன் பின்னர் குடிநீர் குழாய்கள் பராமரித்து சுத்தம் செய்யும் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும், பழுதடைந்த சிலாப்புகளை விரைவில் புதுப்பிக்கப்பட வேண்டும், திருவள்ளுவர் சாலை அவ்வை நகர் வழியாக தேங்காய் திட்டு துறைமுகத்துடன் இணையும் சாலைகளை புதிய கான்கிரீட் சிமெண்ட் சாலையாக அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை செய்து தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் போது குடியிருப்பு உரிமையாளர்கள் பிரசிடென்ட் மாணிக்கம், கமிட்டி உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சாலை மேம்படுத்தும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை தாண்டவம் குப்பம் வீதி முதல் புத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள கண்ணதாசன் வீதி, கழிவுநீர் பெரிய வாய்க்கால் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அள்ளி வீதி விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை மேம்படுத்துவதற்காக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அந்த பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருண் நாகலிங்கம் வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி மேனகா தலைமை தாங்கினார். ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் லட்சுமிபதி, சமுதாய கல்லூரி உதவி பேராசிரியை டாக்டர் வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தன் இறப்புக்கு பின்பு உடல் தானம் செய்த நபர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மருத்துவ அதிகாரி மேனகா பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம் என்றும், நம் நாட்டில் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் திசுக்கள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, திலகவதி, பிரதீஷ், ஆரோக்கியசாமி, சங்கரன், இருசப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி உயிரி வேதியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உடல் தானம் மற்றும் கண் தானத்தின் அவசியம் குறித்து தெரிந்து கொண்டனர்.
மருத்துவமனை வளாகத்தில் சுத்தம் செய்தல் மற்றும் மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள் நட்டு அதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கும் மறைந்த போப் பிரான்சிஸுக்கும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் சுற்றுப்பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். இவர்களுக்கும் மறைந்த போப் பிரான்சிஸ்க்கும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் படம் மற்றும் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். சமூக வலைதளங்களில் பெண்களின் புகைப்படத்தை தேடி கால்களாக சித்தரித்து QR கோடு மூலம் பணத்தை பறித்த தென்காசி இளைஞரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் தனது மனைவியின் போட்டோ ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு பேஸ்புக் தளங்களில் கால்கள் என்று பரவி வருவதாக புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது சமூக வலைதளங்களுக்கு பரவி வரும் புகைப்படத்தை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி பகிர்ந்தவரின் விவரங்களை சேகரித்தனர். அதில் பேஸ்புக் ஐடியை உருவாக்கி புகைப்படத்தை மார்பிங் செய்து பதிவிட்டு இருப்பதும், அந்த நபர் தென்காசியை சேர்ந்த மனோகர், வயது 23 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா ஆணையின்படி எஸ்பி பாஸ்கரன் ஆலோசனையின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி அறிவுறுத்தலின்படி IRBN உதவி துணை ஆய்வாளர் சுதாகர், தலைமை காவலர் இருசவேல், காவலர் அரவிந்த், பெண் காவலர் ஐஸ்வர்யா மற்றும் காவலர் ஹரிஹரன் ஆகியோர் கொண்ட தனிக்குழு தென்காசி சென்று மேற்படி நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் இருந்த தொலைபேசியை பார்த்த பொழுது குற்ற வழக்கில் ஈடுபட்டிருந்த பேஸ்புக் அக்கவுண்ட் மற்றும் தொலைபேசி எண் அவருடையது என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது பேஸ்புக் அக்கவுண்ட் பயன்படுத்தி நிறைய பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து பதிவேற்றம் செய்து கால்கள் சர்வீஸ் தருவதாக கூறி பேஸ்புக் அக்கவுண்டில் UPI ஐடி கியூ கார்டு கோடு மூலம் சபல நபர்களை குறிவைத்து ஏமாற்றி பணம் சம்பாதித்து வந்ததாக ஒப்புக்கொண்டார். மேலும் மேற்படி செல்போனை ஆய்வு செய்ததில் நிறைய பெண்கள் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் இதுபோல பதிவேற்றம் செய்து பணம் சம்பாதித்து வந்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த நபரை சைபர் கிரைம் போலீசார் நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரது உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சந்தோஷ் மற்றும் ஜெயா ஜெகி ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பாராட்டு விழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வில்லியனூர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவள்ளி கட்சி கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தார். மேலும் திருமாறன் அந்த கட்சியின் பானை சின்னத்தை திறந்து வைத்தார். விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் பாராட்டு உரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து CPM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழர் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் இளவேந்தன், திருமாநம்பி, வில்லியனூர் தொகுதி கதிர்வேலு, ஆனந்து, ஊசுடு தொகுதி செல்வகவி, திருமுகில், மங்களம் தொகுதி பாலமுருகன், ஐயப்பன், பெருமாள், மங்கையர் செல்வன், கபிலன், நெடுங்கோ, பக்ருதீன், திருவரசன் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில்
காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்புகளின் தலைவர்களும் இயக்க தோழர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் இளைஞர்களும் என பலர் கலந்து கொண்டு தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த நமது சொந்தங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 45 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை நல அதிகாரிகள் அந்தோணி, ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துத்திப்பட்டு பகுதியில் உள்ள ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி துத்திப்பட்டு கிராமத்தில் இயங்கி வருகின்ற ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தை கண்டித்து ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற தொடர் மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், செந்தில், தமிழ்ச்செல்வன், தங்க கதிர்வேல் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்த தொழிலாளர்களுக்கு முறையான இபிஎஃப் பென்ஷனுக்கு கம்பெனி மூலமாக வழிவகை செய்திட வேண்டும், 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தில் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கென்னடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 48வது ஆண்டு விழா ரிதம் 2K25 என்னும் பெயரில் சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்துள்ள ரெட்டனை ஊரில் அமைந்துள்ள கென்னடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 48வது ஆண்டு விழா ரிதம் 2K25 என்னும் பெயரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக நற்றமிழ் நாவரசி முனைவர் வே பூங்குழலி பெருமாள் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் தாளாளர் மற்றும் நிறுவனர் சண்முகம், பள்ளியின் செயலரும் முதல்வருமான சந்தோஷ் ஆகியோர் வரவேற்றனர். விழாவில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், பரிசளிப்பு விழா என கென்னடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 48வது ஆண்டு விழா ரிதம் 2K25 மிக சிறப்பாக நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.